வேர்க்கலை. ஏய், ₹1 வேர்க்கலை கொடு. கொடுக்குறேங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி ராசாராம் முடித்தானா? இதாங்க. இப்ப வீட்டுல இருந்து கிளம்பிட்டு வரா என்ன? 1 மணி நேரம் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் போவாருங்க. ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் என்னான்ற நீ? எங்க அம்மா சாவும் போது ஏரோப்ளேன்ல இருந்து ஒரு பொண்ணு தங்க பருவ மாதிரி குதிக்கும், அது உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் சொன்னிச்சு. அதனாலதான் ஏரோப்ளேன் வரப்பெல்லாம் நீ பாக்குறியா? அந்த பொண்ணு குதிக்கும் போது நான் இல்லைன்னா வேற எவனாவது கொத்தின்னு போயிட்டா? ஐயா குதிக்கலையே. குதிக்கையா, கவலைப்படாத. ஆமா, இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க, வீட்டுல புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருக்காங்க. வணக்கம்மா. யாரப்பா? ஐயா இல்லையாமா? என்ன வேணும்? ஐயா கும்பகோணத்துல கொண்டாட சொன்னாரு, எடுத்துங்க. இருப்பா, பணம் கொண்டாரேன். அம்மா. என்னப்பா? நீங்க நிறைஞ்ச சுமங்கலி பொட்டு வச்சுக்கலையாமா? ஐயோ, மறந்து போயிட்டேப்பா. பரவாயில்லம்மா, நீங்க பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு உங்க கையால பணம் கொடுக்குமா, காலையில போனி பண்ணணும். பரவாயில்லம்மா, நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரி. இந்த இப்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. ஐயா கிட்ட சொல்லுங்க, ஆபீஸ்ல வந்து பாக்குறேன்னு. சரி. அம்மா, காலம் கெட்டு போச்சு, கதவு பூட்டிங்கம்மா. நல்லதுப்பா. நில்லு. துட்டு கொடுக்காம போயிட்டியா நீ? வணக்கம் மாமா. என்னடா? அண்ணே, அந்த ரேஷன் ஆபீஸ் மேல நான் ஆசிட ஊத்திட்டேன். கான்ட்ராக்டர் போய் பணம் வாங்கிக்க. சத்தண்ண கைய கொண்டாந்துட்டேன்னா என்னடா அது? இடது கையை கொண்டானா வலது கையை கொண்டாந்துருக்க, அவன் கையெழுத்து எப்படி போடுவான்? மாமா, என்னடி வசூல் ஜாஸ்தியா இருக்கு? கிரிக்கெட் மேட்ச் இல்லையா, எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, நானும் பயங்கர பிஸி. பொங்கல் வந்துட்டா பழைய சட்டி பானையும் வித்துரும் இல்ல? கோதண்டங்கிறது யாரு? வணக்கங்க. 120 வேணுங்களா, 300 வேணுங்களா? உடம்பு தாங்குங்களா? காலையில 9 மணிக்கு நீ எங்க இருந்த? நீ போய் பேமெண்ட் வாங்கிட்டு வா. ராஜாராமோட மர்டர் நடந்தப்ப அந்த பகுதியில் நீ இருந்ததா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. போ. ஏய், நான் பேசுறது காதுல விழல. உடம்பு எப்படி இருக்குடா? ஐயாவை என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஆட்டை வெட்டின அருவாளை கழுவாம பையில வச்சுட்ட, ஊத்து தண்ணிய. கோதண்ட சார், காலையில பிளட் கொடுத்தீங்கல்ல, ரிப்போர்ட் வந்திருக்கு. ரத்த பரிசோதனை என்னது? டாக்டரையா, எத்தனை மணிக்கு வந்தா உங்ககிட்ட? 7 மணிக்கு. எத்தனை மணிக்கு விட்டீங்க? 10 மணிக்கு. எஸ்ஐ சார், எத்தனை மணிக்கு மர்டர் நடந்துச்சுங்க? 9 மணிக்கு. ஐயோ, அந்த டயத்துல நான் ரத்த பரிசோதனையில இருந்தேனே. என்னங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க டேடி. ஃபேமிலி வந்திருக்கு, போயிட்டு வாங்க. என்ன ஏங்க வந்த? என்ன சாமசெட்டோட வந்திருக்க? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. ஆமா டேடி. சாமி, கோதண்டம் பாலிடிக்ஸ்க்கு அஸ்தி வாரங்க. நான் போயிட்டு அரசியல்வாதிங்க சாஞ்சிருவாங்கன்னு எனக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. சாமி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எந்த கமிஷன் ஜேபியோட அரசியல் சூழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்களோ அந்த கமிஷன் சேர்மன் கோர கொலை. பட்ட பகல்ல வெட்டி கொன்னுட்டு பேப்பர்ல பெரிய பெரிய ஹெட்டிங்ஸ், தற்கொலைன்னு. என்ன அநியாயம்? சிஸ்டர், நீங்களும் நானும் அறிமுகமானதுல இருந்து இந்த மாதிரி கேள்வி எத்தனையோ கேட்டேன். அப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படாதே நீங்க, இப்ப நீங்களே உணர்ச்சி வசப்படுறீங்க. குட் சேஞ்ச். இந்த பேச்செல்லாம் வேண்டாம் பிரபு. இது தற்கொலை இல்ல, கொலைதான் நிரூபிக்கணும், அவ்வளவுதான். ஹவ்? போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டருக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க, கைது செஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கட்டி கொடுக்க வேண்டிய தங்கச்சி இருக்கும், தண்டிக்க வேண்டிய ஜட்ஜுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் தேவையானது பணம். பணம். அந்த பணத்துக்கு இவங்க அடிமை ஆயிடுறாங்க. அதனாலதான் பணம் உள்ளவங்க குற்றவாளினாலும் நிரபராதி ஆயிடுறாங்க. அந்த ஜேபி நம்ம தீத்து கட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டு தான் பேப்பர்ல போட்டுட்டா போச்சு. ஆமா, இத பாரு, இந்த ஆவேசம் தான் வேண்டாங்கற.
இந்த கொலையை யார் செஞ்சாங்களோ சட்டப்படி அதை நிரூபிச்சு தண்டிக்க வைக்கணும். அதுக்கு சாட்சியம் தேவை. கிடைக்குங்கிறீங்களா சாட்சியம்? அந்த சாட்சியம் என்கிட்ட இருக்கு. கொலை நடந்த இடத்துல ரத்தக்கரைப்பட்ட இந்த ரூபா எனக்கு கிடைச்சது.